ஓம் உச்சிஷ்டநாதாய நம. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போனோன்னா, வாதத்துக்கான கெந்தகத்தை எப்படி கட்டுறது, அதுவும் ஒரு எளிமையான முறை. கெந்தகம் கட்டுறது பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு ரொம்ப எளிமையான முறை வந்து இன்றைக்கி கெந்தகம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான கெந்தகம் வந்து கட்டணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு கெந்தகத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி செஞ்சுக்கணும். பொடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கெந்தகத்தை போட்டுக்குங்க. நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கெந்தகத்தை வந்து அதில் போட்டு நம்ம தின்னர் பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுறோம்ல தின்னர், அதை வச்சு நம்ம வந்து எரிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கெந்தகத்தை எரிக்கும்போது உங்கள் கூட இந்த வேலை செய்யும்போது உங்கள் கூட குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ வீட்டில் இருக்கிற வேறு யாரோ வந்து உங்கள் கூட இருக்கிற இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த காற்றை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு உடல் வந்து உடம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களுமே வந்து இந்த வேலையை செய்யும்போது கொஞ்சம் தள்ளி நின்று வேலை செய்யுங்க. அந்த காற்றை சுவாசிக்காமல் இருந்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வேலைக்கு நெல்லிக்காய் கெந்தகம் பயன்படுத்துகிறோம். இந்த கெந்தகம் வந்து நீங்கள் கடைகளில் வாங்குறத விட, நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறத விட லேபில் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த கெந்தகத்தை போட்டு பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுற தின்னரை வந்து ஊற்றி, அதாவது ஒரு காற்றோட்டமான இடத்துல, நீங்கள் வந்து இந்த ரூம்குள்ளேயோ இதுலேயோ வச்சுலாம் வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது. வந்து ஒரு காற்றோட்டமான வெற்றி இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு தின்னரை ஊற்றி நீங்கள் கொளுத்தி விட்டுடணும். கொளுத்தி விட்டால் அது நல்லா கெந்தகம் உடனே தீப்பிடிக்கக்கூடியது. அதனால் அது நல்லா எரிஞ்சு அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்காமல் நீங்களும் எரிய விட்டுட்டு எட்ட போயிருங்க. அது எல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அதை வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் போல் வந்து உருகி கட்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, அதை வந்து எடுத்து ஆற வைங்க. ஆற வச்சுட்டு திரும்பவும் என்ன செய்யணும்னா, ஆறுனதும் கல்வத்தில் போட்டு அந்த கெந்தகத்தை பொடி செய்யுங்க. பொடி செஞ்சு திரும்பியும் அதே போல் அந்த பாத்திரத்தில் போட்டு தின்னர் ஊற்றி கொளுத்தி விட்டுருங்க. இதே போல் ஒரு 27 முறை நீங்கள் செய்யும்போது கெந்தகம் வந்து நல்லா கட்டி இருக்கும். இது ஒரு ரொம்ப எளிமையான முறை. கெந்தக கட்டிலே வந்து எவ்வளோ முறைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் கடினமான முறை. இது ரொம்ப எளிமையான முறை. இந்த கெந்தக கட்டப்போ நம்ம வந்து கெந்தகத்தை சுத்தி பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்து பச்சையாகவே பயன்படுத்தலாம். இதை முடிச்சுட்டு அந்த 27 முறை நம்ம செஞ்சு முடிக்கும்போது அது வந்து கட்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, அதை திரும்பி வந்து நம்ம சுற்றி செஞ்சுக்கலாம். அது வந்து அடுத்த பதிவில் தரோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து நம்ம கருப்பு மாந்திரிகம் சம்மந்தமான நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குது. உங்களுக்கு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கவங்க 50 பேருக்கு மட்டும்தான். அவங்க யாருக்கு வந்து கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. பயிற்சி வகுப்பு கட்டணம் வந்து எவ்வளோனா 2000 ரூபாய். யார் யாருக்கு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கோ அவங்க கலந்துக்கோங்க. நேரடி வகுப்பு, புத்தகமும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரோம். எந்த இடம்னா திண்டுக்கல், நத்தம், சாத்தம்பாடி. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள்னால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் கிடைக்கும். நன்றி.